தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் குரல் பேசப்படாமல் இருப்பதாக துவங்கி தாவேகா தலைவர் விஜயின் மாநாட்டை விமர்சித்து பேசியிருக்கிறார் இயக்குனர் வசந்தபாலன். அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, அவங்க குரல் சினிமால தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழ்ல வந்துட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா பிலிம் அதுன்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இது மொத்தமாவே பதிவாகாம இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குரல் இன்னும் வேறொரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவரது பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இருவேறு மாதிரியான கருத்துகள் உலா வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றது. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கானோர் திரள விஜய் ரேம்ப் வாக் வந்தபோது கூட்டம் ஆர்ப்பரித்தது. மாநாட்டில் பெரும்பாலும் இளைஞர்களே சூழ்ந்திருந்தனர். அதிலும் மாநாட்டிற்கு ஒரு நாள் முன்பாகவே ஆயிரக்கணக்கானோர் திடலிலேயே தங்கியபடி விஜயை பார்க்க காத்திருந்தனர். மாநாட்டு அன்று பாரபத்தி பகுதியில் வெப்பநிலை சதத்தை கடந்த நிலையில் திடலில் காத்திருந்த தொண்டர்கள் வெயிலால் அவதியுற்றனர். இதுபோக விஜய் ரேம்ப் வாக் சென்றபோது அவரை அருகில் பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்ப்பரித்த தொண்டர்களில் ஒருவர் பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டார். சமூக வலைத்தளங்களில் இது வைரலாகி விவாத பொருளானது. இப்படியான சூழலில்தான் அங்காடி தெரு, வெயில், ஜெயில் உள்ளிட்ட படங்களை இயக்கிய வசந்தபாலன் விஜய் மாநாட்டை விமர்சித்து பேசியுள்ளார். பூக்கி படத்தின் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டை பார்த்தேன். அதை பார்த்தபோது அந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறார்கள். காலையிலிருந்து வெயிலில் கருகி சாகிறார்கள், மேடையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது கவலையாக இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை அரசியல் படுத்த தவறிவிட்டோமோ, கவர தவறிவிட்டோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அவர்களின் குரல் சினிமாவில் பதிவாகாததால் வேறு திசை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள் என்று விஜய் மாநாட்டை விமர்சித்தார் வசந்தபாலன். இந்த கால இளைஞர்களின் குரல் சினிமாவில் பேசப்படவில்லை என்பதை கூற வந்த வசந்தபாலன் சம்பந்தமே இல்லாமல் விஜயை வம்பு கிழப்பதாக கூறுகிறார்கள் நெட்டிசன்கள். விஜயின் மாநாட்டின் போதே கூடிய இளைஞர் கூட்டம் குறித்து பிரதான கட்சிகள் விமர்சித்தன. இவ்வளவு பேர் கூடுவதை பார்க்கும்போது நாட்டில் இவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது என்று விமர்சித்தார் சீமான். அப்போது அந்த விமர்சனங்கள் குறித்து பேசிய அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி, இவ்வளவு நாட்கள் அந்த இளைஞர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திய போது புத்திசாலிகளாக தெரிந்தார்கள், இப்போது விஜயை ஆதரிக்கும் போது முட்டாளாகிவிட்டார்களா? அப்படியானால் இளைஞர் கூட்டத்தை இருவரும் திராவிட கட்சிகள் அரசியல் வயப்படுத்த தவறிவிட்டன என்றுதானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில்தான் வசந்தபாலனின் பேச்சு நெட்டிசன்கள் மத்தியில் விவாத பொருளாக மாறியுள்ளது.